சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம அண்ணா அண்ணாமலை இருந்துட்டு மனோஜ் யார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நானே சொல்கிறேன் ஐயா, பிஸ்னஸ் விஷயத்துக்காக இவர் எங்கிட்ட 30 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கியிருக்காரு. இன்ன வரைக்கும் வட்டியே கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்ததா சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அவங்க கிட்ட டைம் கேட்குறாங்க. சரி உங்களுக்கான டைமை நான் கொடுக்குறேன், உங்கள் அப்பாவோ அம்மாவோ சைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை இருந்துட்டு மனோஜ் அந்த பணத்தை கொடுக்கலன்னா நாங்கள் அந்த பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மனோஜ் அடிக்க பக்கமும் போதை நிறுத்துங்க, என்னால் யாரும் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, எனக்கு செய்கிற வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாங்க. சொத்துன்னு சொன்ன உடனே விஜயெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அண்ணாமலை நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் அண்ணாமலையை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்பாவுக்கு என்னாச்சு, ஏற்கனவே அவருக்கு அட்டாக் வந்திருக்கு, இப்போ மறுபடியும் அவருக்கு என்ன அதிர்ச்சியாச்சு, எதுக்காக மறுபடியும் அவருக்கு அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.